தேர்தல் சூறாவளி ஓய்ந்தது. கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் சென்டிமெண்ட் முகாம். 1000 போலீசார் குவிப்பு. ஜூன் 4 வெற்றி மகுடம் சூடுவாரா உதயசூரியன். மலைகளின் இளவரசியில் திக் திக் நிமிடங்கள். வணக்கம். மக்களுக்காக நாம், மாற்றத்திற்காக உங்கள் சாணக்கியன் செய்திகள். தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை தொடர்ந்து தற்போது ஒட்டுமொத்த அரசியல் களத்தின் பார்வையும் கொடைக்கானல் பக்கம் திரும்பியுள்ளது. கடந்த பல வாரங்களாக மாநிலம் முழுவதும் அனல் பறக்கும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஓய்வெடுப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வருகை தந்துள்ளார். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த முதல்வர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலை வழியாக பயணம் மேற்கொண்டு கொடைக்கானல் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியை வந்தடைந்தார். முதல்வரின் வருகையை அறிந்து வழிநெடுகிலும் திரண்டிருந்த திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு எழுச்சியான வரவேற்பு அளித்தனர். அப்போது தனது வாகனத்தை நிறுத்தி மக்கள் அன்புடன் வழங்கிய பூங்கொத்துகள், சால்வைகள் மற்றும் புத்தகங்களை மிகுந்த புன்னகையுடன் முதல்வர் பெற்றுக்கொண்டார். வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் இந்த 4 நாள் ஓய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் முடிவுகளுக்கு முன்னதாக கொடைக்கானல் வந்து தங்குவதும் பின்னர் தேர்தலில் வெற்றி பெறுவதும் ஒரு வெற்றி சென்டிமெண்டாக பார்க்கப்படுவதால் திமுகவினர் மத்தியில் இது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரின் வருகையையொட்டி கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் தற்போது காவல்துறையின் இரும்பு கவச கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு 2 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு வலயம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்வருடன் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக அனைத்து அரசு துறை தலைமை அதிகாரிகளும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் தற்போது கொடைக்கானலில் முகாமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. விரல் நுனியில் உலகம், விழிப்புணர்வில் உங்கள் சாணக்கியன்.